இந்த விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம். எப்படியாவது மதவாத அரசியலை முன்னெடுத்து இந்து முஸ்லீம் முற்றுகைமையை சீர்குலைத்து தமிழகத்தில் காலூன்ற விரும்புகிற பிஜேபியோடைய அரசியல் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம். நூற்றாண்டுகளாக 600 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கே தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கூட இந்த பிரச்சனையில் கடந்த ஒரு 10 நாட்களாக அந்த பகுதி மக்களிடம் போய் எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா ஊடகங்களும் அதில் கட்சி சார்புடைய கட்சி சார்பில்லாத எல்லா கட்சிகளையும் சார்ந்த ஊடகங்கள், எந்த கட்சிகளையும் சாராத ப்ரொஃபஷனல் மீடியா எல்லாரும் போய் பேசினப்ப எல்லாருக்கிட்டையும் அந்த மக்கள் ஒருமித்த குரலில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், வெளியிலேருந்து வரவங்க தான் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வெளிப்படையாகவே பிஜேபியை குறை சொல்கிறாங்க. ஆகவே அந்த தர்கா அங்கே 600 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. வழக்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட தர்காவுக்கு போய் வழிபடுபவர்கள் வழிபட முடிகிறது. திருப்பரங்குன்றம் கோயில், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போய் வருபவர்களாலையும் போய் அதை தங்களுடைய வழிபாடுகளை செலுத்த முடிகிறது.